காய். இரத்த சோகை வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு பார்த்தோம். ஊட்டச்சத்துன்னு சொல்லும்போது இரும்பு சத்து ரொம்ப முக்கியமான ஒரு சத்தாக தேவைப்படுகிறது. இந்த இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம உட்கொண்டோம்னு சொன்னால் இரத்த சோகை வராமல் தடுக்கலாம். இரும்பு சத்து அதிகமாக 2 வகையான உணவுகள் இருக்கு. ஒன்று மாமிச உணவு வகைகள். இதில் மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, அது போக சாலமன் மீன், கல்லீரல், இதுல எல்லாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இப்போ காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், பருப்பு வகைகள், உலர் திராட்சை, பேரீச்சம்பழம், இதுல எல்லாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. இந்த இரும்பு சத்து, நம்ம சாப்பிட்ற இரும்பு சத்து ரத்தத்தில் போய் சேரணும்னா விட்டமின் சிங்கிற ஒரு சத்தும் அதிகமாக தேவைப்படுது. விட்டமின் சி எதுல எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, தக்காளி. ஸோ இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற சாப்பாடுகளை சாப்பிடும்போது இந்த விட்டமின் சி இருக்கிற சாப்பாடுகளையும் சேர்த்து சாப்பிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, சில சாப்பாடுகள் நம்ம இரும்பு சத்தை சாப்பாடுல இருந்து இரத்தத்துல கலக்காம தடுக்குது. அவை எவைன்னு பார்த்தீங்கன்னா அது பால், காஃபி, முட்டை, டீ. இந்த பால், காஃபி, முட்டை, டீயை நம்ம இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற சாப்பாடோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஓகே.